ஓம் முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிஷப ராசிக்காரங்களை பற்றி. நீங்கள் காத்துட்டு இருந்த உறவு உங்களை தேடி வர துடிக்குது. அது என்ன, யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடந்திருக்கும். அதாவது நீங்கள் உண்மையாக நேசித்தது கிடைக்காம போகும், கிடைச்சதெல்லாம் பாதியிலேயே கைவிட்டு போயிடும். என்னோடய வாழ்க்கை இப்படி தானான்னு நீங்கள் உங்களையே கேட்டுட்டு இருப்பீங்க. ரிஷபராசிக்காரங்க மனசு ரொம்ப சாஃப்டான மனசு. வெளியில் பார்த்தா ரொம்பவே தைரியமாக இருப்பீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே யாராவது நம்ம புரிஞ்சுக்க மாட்டாங்களா, நம்ம மனசுக்கு ஒரு ஆள் வர மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குற மனசு. நீங்கள் உறவில் ரொம்பவே உண்மையாக இருப்பீங்க. பொய், நாடகம், நடிப்பு எல்லாமே உங்கள் ஸ்டைல் கிடையாது. அதனால தான் பல தடவை உங்களுடைய உண்மையை சில பேர் மதிக்காமல் உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. கடந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் வந்த உறவுகள் உங்களுக்கு கண்ணீரைத்தான் கொடுத்துருக்கும். நம்பிக்கை வச்சது தப்பாக போயிருக்கும். இனி யாரையுமே நம்பக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்திருப்பீங்க. ஆனால் ரிஷப ராசிக்காரங்களுக்கு கடவுள் கொடுத்த வரம் என்ன அப்படின்னா, எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமே மனசு முழுக்க கல்லாக மாறாது. எங்கோ ஒரு மூலையில் அன்புக்கான ஆசை உயிரோடவே இருக்கும். இப்போ வர காலகட்டம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு உறவுகள் விஷயத்தில் ரொம்பவே முக்கியமான நேரமாக இருக்குது. நீங்கள் காத்திருந்த உறவு உங்களை தேடி வர துடிக்குது. அது திடீர்னு ஒரு நாளில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நுழைய போகுது. அந்த உறவு யார்? அது முன்பு உங்கள் வாழ்க்கையில் இருந்த ஆனால் சரியாக புரியாமல் பிரிஞ்ச ஒருவராக இருக்கலாம், அல்லது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு புது மனிதராக கூட இருக்கலாம். இந்த உறவு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்ததுமே உங்களுக்கு முதல்ல ஒரு பயம் வரும். இது கூட பழைய மாதிரி ஆகிருமோ அப்படின்னு நம்பலாமா, மறுபடியும் கஷ்டப்படுவோமா அப்படின்னு மனசுக்குள்ளே பல கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த முறை அந்த உறவு உங்கள் கண்ணீரை பயன்படுத்தி விளையாடுற உறவு கிடையாது. உங்கள் மௌனத்தை கூட புரிஞ்சுக்கிற உறவாக தான் வரும். நீங்கள் பேசாமல் இருந்தாலும் உங்கள் மனசில் என்ன ஓடுதுன்னு கண்ணாலேயே புரிஞ்சுக்கிற ஆளாக தான் இருப்பாங்க. இந்த உறவால் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற நல்ல விஷயங்கள்லாம் என்ன? முதல்ல நீங்கள் உங்கள் மதிப்பை உணர ஆரம்பிப்பீங்க. நானும் நேசிக்கப்பட தகுதியானவள் அப்படின்னு உணர்வு வரும். அடுத்தது, நீங்கள் எப்போவுமே தனிமையாக உணர்ந்த இரவுகள் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். மனசு அப்படிங்கிறது ரொம்பவே லேசாகும். உங்கள் சிரிப்பு மறுபடியும் உண்மையான சிரிப்பாக மாறும். நடிப்பாக சிரிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த உறவு உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி, அமைதி, பாதுகாப்பு இந்த மூணையுமே கொடுக்கும். ஆனால் சின்ன சவால் இல்லாமல் இருக்காது. ரிஷப ராசிக்காரங்க முன்னாடி பட்ட கஷ்டத்தால் சில நேரம் அதிகமாக சந்தேகப்படுவீங்க. அது இந்த உறவில் சின்ன இடைவெளியை உண்டாக்கலாம். அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். உங்கள் மனசில் தோன்ற எல்லா பயத்தையும் அப்படியே வெளிப்படுத்தாமல் முதல்ல புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். இந்த உறவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும். இது வந்த பிறகு நீங்கள் பழைய ரிஷப ராசிக்காரங்க கிடையாது. மனசால் வலிமையான ஒரு புதுசாக நீங்கள் உருவாகுவீங்க. குடும்பத்தில் உங்கள் பேருக்கு மரியாதை அப்படிங்கிறது அதிகமாகும். உங்கள் முடிவுகள் அப்படிங்கிறது மதிக்கப்படும். உங்களுடைய பேச்சுக்கு எடை இருக்கும். பண விஷயத்தில் கூட இந்த உறவால் நல்ல மாற்றங்கள் வரும். உங்கள் கஷ்டத்துக்கு ஒரு ஆதரவும் கிடைக்கும். மொத்தத்தில் நீங்கள் காத்திருந்த உறவு உங்களை தேடி வர துடிக்குது. அது வரும்பொழுது பழைய காயங்களை அதோடைய சுமக்காது. இந்த முறை கடவுள் உங்களுக்கு கண்ணீர் இல்லாத உறவை அனுப்புகிறாரு. நம்பிக்கையோடு இருங்க. அன்பை பயம் இல்லாமல் ஏற்றுக்கோங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது உறவில் சந்தோஷம் பூக்கக்கூடிய காலமாக இருக்கும். ரிஷப ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு விஷயம் ரொம்பவே தெளிவாக இருக்கும். நீங்கள் யாரையாவது நேசித்தீங்க அப்படின்னா அது அரை மனசோட கிடையாது, எப்பொழுதுமே முழு மனசோடு நேசிக்கக்கூடியவங்க நீங்கள். ஒருத்தவங்க மேலே அன்பு வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு பைத்தியகாரத்தனமான அன்பு வச்சுருவீங்க. அவங்க என்ன தான் உங்களை ஏதாவது சொல்லி அவாய்ட் பண்ணணும்னு தோணாலுமே உங்கள் மனசுக்குள்ளே எப்பொழுதும் அவங்க ஞாபகம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் நடந்த பிரிவுகள் எல்லாமே சாதாரணமாக இல்லை, உங்கள் உள்ளத்தை ரொம்பவே உடைச்சிருக்கு. பல தடவை உங்கள் மனசுக்குள்ளே நான் ஏன் இவ்வளவு நல்லவனாக இருக்கேன், நான் ஏன் எல்லாரையும் நம்புகிறேன் அப்படின்னு கேள்வி கூட எழுந்திருக்கும். ஆனால் இந்த குணம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதமாக மாறப்போகுது. இப்போ வர காலகட்டத்தில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு உறவு விஷயத்தில் ஒரு விதமான அமைதி வர ஆரம்பிச்சிருக்கும். முன்னாடி மாதிரி எல்லாத்தையுமே மனசில் போட்டுட்டு அழுதுட்டு இருக்க மாட்டீங்க. உள்ளுக்குள்ளே என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் அப்படின்னு ஒரு நிம்மதி வரும். இந்த மனநிலை தான் புது உறவு வர்றதுக்கு ஒரு முக்கியமான அடையாளமாக இருக்க போகுது. நீங்கள் காத்திருந்த உறவு உங்களை தேடி வர துடிக்குது அப்படின்னா அது கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரணத்துக்காக தான் வருது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த உறவு உங்களை எப்பொழுதுமே மாற்றுறதுக்காக வராது,
உங்களை திருத்தவும் வராது. உங்களாகவே இருக்க ஏற்றுக்கிறதுக்கு தான் வருது. நீங்கள் எவ்வளவு அமைதியாக இருந்தாலும் சரி, அதிகமாக பேசினாலும் சரி, உங்கள் மனசு எப்படியோ அப்படியே நேசிக்க வரக்கூடிய உறவாக தான் இருக்கும். முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் வந்த சில உறவுகள் எல்லாமே உங்களை எப்போவுமே சந்தேகத்தோடு பார்த்துருக்கும். இவங்க உண்மையா, இவங்களை நம்பலாமா அப்படின்னு. ஆனால் இந்த உறவு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளேயே வருது. இந்த உறவு வந்ததுமே நீங்கள் முதல்ல உணரப்போகிற விஷயம் என்ன அப்படின்னா, மனசு அப்படிங்கிறது ரொம்பவே லேசாகவும் மென்மையாகவும் மாறப்போகுது. நீங்கள் யாருக்காகவுமே நிரூபிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்களாக இருக்கிறதே போதுமானதாக இருக்கும் அந்த உறவுக்கு. நீங்களும் அதை உணர ஆரம்பிச்சிருவீங்க. சில ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் இந்த உறவு அப்படிங்கிறது திருமண பேச்சு வரையும் நீள்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன சோதனைகள் வரும், கண்டிப்பாக வரும். அது எப்பொழுதுமே உங்களை உடைக்காது, உங்களை இன்னுமே வலிமையாக்கும். உங்களுடைய லவ் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக்கும். உங்கள் வாழ்க்கையில் நான் இப்போ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிற நாட்கள் அப்படிங்கிறது அதிகமாக வரப்போகுது. இப்போ இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா கவனிச்சுக்கணும். பழைய நினைவுகள் புதிய உறவுக்கு இடையூறு ஆகக்கூடாது. எல்லா உறவுகளும் ஒன்று மாதிரி இல்லை. பழைய காயங்கள் புதிய மனிதருக்கு சொந்தமானது கிடையாது. ரிஷப ராசிக்காரங்களுக்கு இப்போ வர இந்த உறவு ஒரு கண்ணாடி மாதிரி. நீங்கள் யாருன்னு உங்களுக்கே காட்ட போகிற உறவாக தான் இருக்கும். இந்த உறவால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல முடிவுகள் எடுப்பீங்க. தன்னம்பிக்கை அப்படிங்கிறது கூடும், துணிவு அப்படிங்கிறது வரும். முன்னாடி உங்கள் மனசு சொல்கிறத யாருக்காகவோ தியாகம் பண்ணிட்டீங்க. இப்போது உங்கள் மனசுக்கு பிடிச்சத நேர்மையாக சொல்ல ஆரம்பிப்பீங்க. இதுதான் இந்த உறவு உங்களுக்கு தரக்கூடிய ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். என்ன விஷயத்தை நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த அப்படியே சொல்லலாம். ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒன்று சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே நீங்கள் கஷ்டப்படுவீங்க. சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் மனசில் நினைக்கிறத உடனே நீங்கள் வெளியே சொல்கிற அளவுக்கான தைரியமும் ஒரு மாற்றமும் உங்ககிட்ட வந்திருக்கு. கஷ்ட காலத்தில் நீங்கள் தனியாக இல்லை அப்படின்னு தோள் கொடுக்குற உறவு தான் உங்களுக்கு ஒரு உண்மையான உறவாக இருக்கும். அந்த உறவு அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கண்டிப்பாக நிச்சயமாக வரப்போகுது. நம்பிக்கையோடு இருங்க. அன்பை அப்படிங்கிறத தள்ளாதீங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கு இனி வர நாட்கள் எல்லாமே மனசுக்குள்ளே நிறையுற நாட்களாக தான் இருந்துகிட்டு இருக்க போகுது. அப்படி இருக்கும் பொழுது ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் எப்பொழுதுமே அன்புக்கு அடிமைன்னு சொல்லலாம். அவங்க ஒரு அன்பு ஒருத்தவங்க மேலே வச்சிட்டிங்க அப்படின்னா யாருக்காகவும் எதுக்காகவும் என்ன வேணாலும் செய்யக்கூடியவங்க தான் நீங்கள். அந்த அன்புக்காக அவங்களுக்காக நீங்கள் என்ன வேணாலுமே பண்ணக்கூடியவங்க தான். ஆனால் அவங்களையே நீங்கள் வெறுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களே வந்தாலும் உங்களுக்கு ஏற்றுக்கக்கூடிய மனசு வரவே வராது. ரிஷப ராசிக்காரங்க வாழ்க்கையில் பல தடவை தனிமையை தான் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. மக்களுக்கு நடுவில் இருந்தாலும் மனசு மட்டும் தனியாக சுற்றிகிட்டே இருக்கும். யார் கூடயுமே ஒரு முழு மனசோட திறந்து பேச முடியாத நிலை நீண்ட நாளாகவே இருந்திருக்கும். ஏன்னா முன்னாடி நீங்கள் மனசு திறந்த பேசின இடத்துல காயம்தான் கிடச்சிருக்கு. அதனால தான் இப்போ நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க. பல பேருக்கு புரியாத விஷயமா கூட இருக்கும். ஆனால் அந்த அமைதி தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஒரு முக்கியமான உறவை இழுத்து கொண்டுட்டு வருது. இப்போது நீங்கள் காத்திருந்த உறவு அப்படிங்கிறது உங்களை தேடி வர துடிக்குது அப்படின்னா அந்த உறவு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தோடு தான் நுழைய போகுது. இந்த உறவு உங்கள் வாழ்க்கையில் எப்படி வரும்? முதல்ல நீங்கள் சாதாரண சந்திப்பு மாதிரி தான் இருக்கும். அதிக எதிர்பார்ப்பு எதுவுமே இருக்காது. அதனால தான் அது மெதுவாக உங்கள் மனசுக்குள்ளே இடம் பிடிக்க ஆரம்பிக்கும். இந்த உறவு வந்ததுமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் மாறும். நீங்கள் உங்கள் கஷ்டங்களை ஒழிச்சு வச்சுக்க மாட்டீங்க. தயங்காமல் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. முன்னாடி நான் தாங்கிக்குவேன்னு எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளே அடக்கிக்கிட்டீங்க. இப்போ எனக்கு வலிக்குதுன்னு சொல்ல தெரிஞ்சுக்குவீங்க. அதுதான் உறவுகள் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான நெருக்கமாக இருக்கும். இந்த உறவு உங்கள் வாழ்க்கையில் பண விஷயத்தை கூட ஒரு நிம்மதியை கொடுக்கும். முன்னாடி பணம் இருந்தாலும் மனசு அப்படிங்கிறது நிம்மதி இல்லாமல் பயத்தோடு வாழ்ந்திருப்பீங்க. இப்போது எதிர்காலம் பற்றிய அவ்வளவு பயம் எதுவுமே இருக்காது. சில ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த உறவு அப்படிங்கிறது வேலை சார்ந்த இடத்தில் அல்லது ஒரு பெரிய தொடர்பு மூலமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த உறவு உங்கள் வாழ்க்கையில் எப்போ வருதுன்னு நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் தான் வரும். ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், இந்த உறவு அப்படிங்கிறது உங்களுடைய சுயமரியாதையை என்றைக்குமே குறைக்காது. முன்னாடி வந்த உறவு உங்களுடைய மாற்ற முயற்சி பண்ணுச்சு. இப்போது இரு, அப்படி பேசாத இப்படி பேசாதன்னு. ஆனால் இந்த உறவு நீ இப்படியே இரு போதும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக தான் இருக்கும். இதுதான் கடவுள் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு உண்மையான பரிசாகவும் இருக்க போகுது. இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன நல்ல செய்தி அடிக்கடி கேட்க ஆரம்பிப்பீங்க. மனசு அப்படிங்கிறது லேசாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
உங்களுக்கு அடிக்கடி அதே மனிதருடைய நினைவு கூட வரலாம், அல்லது ஒரு பெயர் திரும்ப திரும்ப காதில் விழலாம். இது எல்லாமே உங்கள் மனசுக்கு ஒரு புதிய உறவுக்கு தயாராகிட்டீங்க அப்படிங்கிறதுக்கான சின்ன சின்ன அறிகுறிகள் தான். இப்போது ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த உறவு அப்படிங்கிறது மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கிற ஒரு கட்டத்தில் தான் நிலைக்க போகுது. அதனால் நீங்கள் அவசரப்பட வேண்டாம், உறவை கட்டாயப்படுத்தவும் வேண்டாம். எல்லாமே சரியான நேரத்தில் சரியான விதத்தில் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் காத்திருந்த உறவு உங்களை தேடி வர துடிக்குது. அது வந்ததுமே உங்களுடைய வாழ்க்கையில் காயத்துக்கும் மருந்து கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ராசி அப்படிங்கிறத நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக, உங்களுக்கு பிடிச்சவர்களோட உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே எங்கள் சேனல் மூலிமா நாங்கள் உங்களுக்காக ப்ரே பண்ணிகிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.